ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது. வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிச்சன் டூரை பார்ப்போம். ஆமாங்க, எவ்வளவோ கிச்சன் டூரை பார்த்துருப்பீங்க. கப்பலில் உள்ள கிச்சனை பார்த்துருப்பீங்களா? வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். சொல்லக்கூடாதுங்க, கப்பலில் உள்ள கிச்சன் செம்ம நீட்டாக இருந்துச்சுங்க. நம்மலாம் வீட்டில் பெண்கள் எவ்வளோ அழகாக வீட்டை மெயின்டைன் பண்ணி கிச்சன்லாம் நீட்டாக வச்சுக்கோமோ, அதே போல் அவங்க கிச்சனை பல பலன்னு வச்சுருந்தாங்க. இவர் தாங்க கப்பலோட சீஃப் குக்கு. ரொம்பவே மரியாதை தெரிஞ்சவருங்க. பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, கையெடுத்து நமஸ்தேன்னு சொல்லி நம்மள வெல்கம் பண்ணாருங்க. ஹாய் சொன்னதோட நிப்பாட்டாம. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த சீஃப் குக்கோட அசிஸ்டன்ட் போலங்க. அடுத்து அவர் தலைக்கு மேல ஏதோ ஒண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஏதோ ஹீட்டர் மாரி தான் தெரியுது பார்க்க. இவங்க எதில் சமைச்சிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். எக்கடா ஸ்டவ்வையும் காணா, நெருப்பையும் காணா, சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. எனக்கும் அப்படித்தாங்க இருந்துச்சு. பார்த்தா ஏதோ கல் மாதிரி இருக்குது. நம்ம ஊர் தோசைக்கல் எப்படி இருக்கும், ஆனால் அந்த தோசைக்கல்லே நல்லா பயங்கர திக்காக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. கரண்ட் மூலம் ஆப்ரேட் ஆகி இவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம வீட்டு கிச்சனில் கூட இவ்வளோ ஐட்டம் இருக்காதுங்க. ஏ டு இசட் எல்லா ஐட்டமுமே வச்சுருக்காங்க. ஜூஸ் போடுறதா இருக்கட்டும், பேக்கிங் ஐட்டத்துக்காக இருக்கட்டும், அந்த திங்ஸரும் சரி, அந்த மிக்சர் கிரைண்டரு, ஜூஸர் மிக்ஸி, அவன் அவன்லேயே வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அந்த பிளண்டரு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், டீப் ஃப்ரையர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாங்க, நம்ம நினச்சா இப்போ வேணும்னா போய் இங்கே வாங்கிக்கலாம். கடலில் கப்பலில் போயிட்டுருக்கப்ப எங்கெங்கே போய் வாங்க முடியும், அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால் எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. எல்லா திங்ஸையும் க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா, அவனில் வந்து பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தார். சரி, பார்த்தா மீட் மாதிரி இருக்குது, என்ன மீட்டுன்னு தெரிஞ்சுக்கோமேன்னு அப்புறம் அவர்கிட்டே கேட்டாங்க. ஃபோர்க்குன்னு சொன்னார். இது பார்த்தீங்கன்னா, இது இவங்களோட டின்னர் ப்ரிப்ரேஷனாக. என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம எப்படி கவனிப்போம், அது போல தாங்க இவர் சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் போயிருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. பிஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. கப்பலில் அவங்க மட்டுமே இருந்து பழகுனவங்களுக்கு புதுசாக நம்மளை பார்க்கவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கு கொஞ்சம் வருஷம் தயக்கமாக இருந்துச்சு, எப்பட்றா என்ன பேசுறது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாவே பேசினாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக. சரி, என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போன்னா, ஒரு சைடு பொட்டேட்டோ இருந்ததா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஃப்ரை பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ஏதோ சொன்னார், நான் மறந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பொட்டேட்டோ வச்சு தாங்க இது ஏதோ பண்ணி வச்சுருந்தாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தாரு. ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தோம் திடீர்னு சாப்பிட சொல்லிட்டாரு. எனக்கு ஐயையோ ஆள விடுங்கடா சாமி, நான்லாம் இந்த மீட்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டேங்க. இது இவங்களோட டைனிங் ரூம் சொல்லி சொன்னாங்க. உள்ள போய் பாருங்கள், அழகாக இருக்கும், கிச்சன் மாதிரி நாங்கள் அதுவும் நல்லா வச்சுருப்போம் அப்படின்னாரு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோ போய் நம்ம போய் பார்க்குறது அவ்வளோவா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, நான் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிறேன் கிச்சனை மட்டும், எனக்கு உங்கள் ஃபுட்டுலாம் செட் ஆகாது. ஓகே, கிச்சன்லாம் பார்த்தது போதும். கிச்சனுக்கு திங்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க வாங்க காட்டுங்கன்னு சொல்லி போய் பார்த்தாங்க அவங்க ஸ்டோர் ரூம். இது பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. சின்ன ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஆனால் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லா திங்ஸும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு மட்டுமே ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம கூலிங்காக இருந்துச்சு, அதனால் உள்ளே போகலைண்ணா. சரி, நான் வெளியில் நின்னே பார்த்துக்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஒரு ஸ்டோர் ரூம் முன்னாடியுமே அந்த டோரில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ்லேயும் சரி. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா மீட்டுங்க. அவங்க சாப்பிட்ற எல்லா வெரைட்டி மீட்டும் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ்ஷு கூலிங்காக இருக்குன்னா, மீட்டு அதை விட பயங்கர கூலிங்கு. வாசலில் கூட நின்று பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்துச்சுங்க. பாருங்களேன் நீங்களே எவ்வளோ மீட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு 1 மந்த்து சாப்பிட்றதுக்காங்க. நான்வெஜ் ஐட்டம் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்த என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு தேவையான அந்த 1 மந்த்துக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கப்பலில் பார்த்தீங்கன்னா. ஸ்டோர் ரூமும் கிச்சனும் வேறு ஃப்ளோரில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு லிஃப்ட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு. மேலே வந்து என்னென்ன ஐட்டம் தேவைன்னு லிஸ்ட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இங்கே இந்த லிஃப்ட்டில் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பிடுவாங்களாங்க இவங்களுக்கு தேவையானதை. அடுத்து ஒரு லிவிங் ஹால் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ காமிச்சாங்க. அப்புறம் நாங்களும் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம்னு சொல்லி காமிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.